ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஆர்டியில் நான் ஒரு சில்வர் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் கொலுசுக்கு. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த கொலுசு. ஆக்சுவலி எதுக்கு நான் கொலுசு வாங்கினேன்னா, ஆல்ரெடி நான் போட்ட கொலுசு சைஸ் சின்னதாக வாங்கிட்டேன். 9.5 சம்திங் என்னவோ. அது எனக்கு கால் மேலேயே முட்டி மேலே இருந்த மாதிரியே இருந்துச்சு. அதனால் சரி ஓகே இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். அந்த கொலுசு மாற்றிட்டு தான் நான் இந்த கொலுசு வாங்கினேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு சிம்பிளாக கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் வாங்கினேன். ஏன்னா ரெகுலர் யூஸ் தான் பண்ண போகிறேன். டெய்லியுமே போடுறதுக்காக நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி இருந்தது 57 கிராம்ஸ் இருந்துச்சு. இது 52 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க உங்களுக்கு பில் அட்டாச் காட்டுறேன். கிராம் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் சேர்த்து 4842 இருந்தது. அதில் 264 மைனஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. அன்றைக்கி அக்ஷய திருதி ஆஃபர் இன்னுமே கூட இருக்குது. அதனால் அந்த மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் வராது. ஸோ ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% பே பண்ணுற மாதிரி இருக்கும். 3% போட்டு 4715 எனக்கு அந்த 52 கிராம்ஸ்க்கு அமௌண்ட் வந்தது. ஆக்சுவலி நான் பழைய கொலுசு போட்டு தானே வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பழைய கொலுசு எனக்கு 56 சம்திங் இருந்துச்சு. அதில் 42 எடுத்துக்கிட்டாங்க. 25% அவங்க மைனஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் போட்டு 1 இயர் ஆயிடுச்சு இல்லையா. 1 இயருக்கு முன்னாடி போன வருஷம் என்னவோ எடுத்த அந்த கொலுசு இருந்தாலுமே மேலே சைஸ் சின்னதாக இருந்தாலுமே அதையே 1 இயர் வரையும் போட்டுட்டு தான் இப்போ மாற்றினேன். அதனால் பழைய கொலுசு எனக்கு 3678 இருந்துச்சு. பேலன்ஸ் நான் பே பண்ண வேண்டியது 1037 இருந்துச்சு. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1030 பே பண்ணேன். கேஷாக பே பண்ணுறதை விட யூபிஐ அந்த மாதிரி பண்ணோன்னா கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சரி ஏதாச்சும் கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் 1030 ருபீஸ் யூபிஐ பேமெண்ட் பண்ணி கிஃப்ட் வாங்கிக்கிட்டேன்.